பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத். உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், இன்தரக ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால், அல் வசிய்யத்து லில் வாலிதைன் வல் அக்ரபீன பில் மாரூஃப், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படிக்கு அவர் வசியத்து செய்வது உங்கள் மீது கடமை, மரண சாசனம் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களின் மீது இது கடமையாகும். ஃபமன் பத்தலஹு பாதமா சமியஹு, எவர் ஒருவர் அதை கேட்டதற்கு பின்னால் அதை மாற்றுவாரோ, அதாவது அந்த மரண சாசனத்தை கேட்டதற்கு அப்புறம், வசியத்தை கேட்டதற்கு அப்புறம் அதை யார் மாற்றுவாரோ, ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனா, அதை எவன் மாற்றினானோ, எவர்கள் மாற்றினார்களோ அவர்கள் மீது தான் அதனுடைய பாவம். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்துகளை பற்றி ஒரு சில விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், இன்தரக ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படிக்கு மரண சாசனம் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்தில் ஹைர் என்பதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் செல்வம் தான். ஹைர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல குரானில் இந்த இடத்துல ஹைர் என்ற அந்த வார்த்தைக்கு செல்வம் என்று தான் அர்த்தம். அதிகமான ஜலீலுல் கதர் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த விளக்கத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். சில முஃபஸ்ஸிரீன்கள், குரானுடைய விரிவுரையாளர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செல்வம் கம்மியோ ஜாஸ்தியோ ஒருத்தர் விட்டுட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வசியத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாக மீராஸ், சொத்துரிமை அப்படிங்கிறது, ஒருத்தர் கம்மியான சொத்தை விட்டுட்டு போனாலும் அதிகமான சொத்தை விட்டுட்டு போனாலும் அதில் சொத்துரிமை அப்படிங்கிறது வாரிசுகளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, வசியத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க, வசியத்து செய்கிறதுங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னால், எப்போ சொத்து, ப்ராப்பர்ட்டி, காசு, பணம் அதெல்லாம் நிறையா இருக்குமோ அப்போ தாங்க வசியத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சும்மா கொஞ்சோண்டு விட்டுட்டு போகிறவங்கலாம் வசியத்து பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க சில உலமாக்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி அவர்கள், ஒரு குறைஷி இருக்கிறாரே, அவர் இறந்து போயிட்டார். அவர் இறக்கும்போது அவர் விட்டுட்டு போன சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300-400 தீனார் அவர் விட்டுட்டு போனார். அவர் வசியத்து ஒன்றுமே செய்யலை. 300-400 தீனார்னு சொன்னால், தீனாருங்கிறது தங்க காசு. இன்றைக்கி குவைத்து தீனாருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 290 ரூபா .65. இதுதான் இன்றைக்கி உள்ள குவைத்து தீனாருடைய அது ரேட்டு இந்தியன் கரன்சிக்கு. அப்போது அவர் விட்டுட்டு போனது ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் கிடையாது. 300-400 தீனார் அவர் விட்டுட்டு போனார், வசியத்து ஒன்றுமே செய்யலை. அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஏங்க வசியத்து பண்ணுற அளவுக்காங்க அவர் விட்டுட்டு போனார், ஏதோ கொஞ்சோண்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு, வாரிசுங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை ஷரியத்து முறைப்படிக்கு யாருக்கு எத்தனை தீனார் வருதோ பிரித்து கொடுக்க வேண்டியது தானே. அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா இன்தரக ஹைரன், ஒரு பல்காக ஒன்று விட்டுட்டு போயிட்டார், பல கோடி ரூபா சேரும், பல லட்சம் ரூபா அது சேரும் அந்த சொத்து அப்படின்னா, அப்போ அதை பற்றி பேசினா ஒரு நியாயம் இருக்குது. 300-400 தீனாருக்கு போய் அப்படின்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. இதை தான் அந்த உலமாக்கள் சொல்கிறாங்க. நான் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி, வசியத்துங்கிறது இருக்குது, மரண சாசனம்ங்கிறது மொத்த சொத்துலேயும் பண்ண முடியாது, 1/3 மட்டும்தான் பண்ண முடியும். 1/3 பண்ணுறது அப்படின்னு சொன்னால்
ஒன் தேர்டை போய் இந்த 300-400 போய் ஒன் தேர்டை பிரித்தோம்னு சொன்னால் என்ன மிச்சமாகும் வாரிசுங்களுக்கு? அது கொடுக்குறதும் ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் சும்மா கொஞ்சோண்டு விட்றதுக்கெல்லாம் வசியத்து கிடையாது ஆடி சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது. ஹஜ்ரத் அலி அவர்கள் வந்து ஒருத்தர் நலம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. அவர் வியாதியஸ்தராக கிடந்தார், உடம்பு முடியாமல் இருந்தார். அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. அப்போ அங்கே இருந்த ஆளுக அந்த வியாதியஸ்தர்கிட்ட, யோ செத்து போயிடுவையா, ஏதாவது வசியத்து பண்ணியா அப்படின்னு அந்த ஆளை பிடிச்சி நோண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் அலி அங்கே தான் இருந்தாங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அல்லாஹ் தஆலா பெருசாக ஏதாவது விட்டுட்டு போனோன்னா வசியத்து பண்ண சொல்லு. இந்த ஆள் வச்சு விட்டுட்டு போகிறதே கொஞ்சோண்டு தான், அதுலேயும் வசியத்து பண்ண சொன்னேன்னா அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் விட்டுட்டு போக வேணாமா, என்ன பேசுறிய அப்படி சொல்லிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்டிச்சாங்க. அதனால் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், நிறையா இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒன் தேர்டு வசியத்து பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் தேர்டு மட்டும்தான் வசியத்து செல்லுபடியாகும். ஒன் தேர்டை தாண்டி வசியத்து பண்ணாலும் அது செல்லுபடி ஆகாது. வாரிசுங்களை வந்து சும்மாலாம் விட்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு உண்டான ஹக்கு அது. பெற்றவங்க மௌத்தா போனாங்கன்னா அதுக்கு உண்டான வராசத்து சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம அத்தா அம்மாட்ட இருந்து வாங்கலையா, இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கும் விட்டுட்டு போகணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்தரக்க ஹைரன் அப்படிங்கிறது 60 தீனார், அதை விட கம்மி வந்து விட்டுட்டு போனால் அது வந்து இந்த ஆயத் அடிப்படையில் வராது. அப்போ வசியத்து செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 60 தீனாருங்கிறது கணக்கு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ள தீனாருடைய ரேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே. இந்தியன் கரன்சிக்கு 290.65 குவைத்துடைய தீனாருடைய ரேட்டு இன்றைக்கி இந்தியன் கரன்சிக்கு. அப்போ என்ன ஒரு பெரிய தொகை இல்லை. ஐ திங்க் ஒரு 20-25,000 தான் இது வந்து வரும். அந்த காலத்தில் அது பெரிய பணம். 25,000ங்கிறது வந்து அல்லாஹ் அக்பர், அது பெரிய பணம், அது பெரிய ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு. தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க 80 தீனார். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க 1000 தீனார் அப்படிங்கிறாங்க. 1000 தீனார் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு வரும். ஒரு 40,000 சம்திங் வரும் இந்தியன் கரன்சிக்கு. அப்போது இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு பெரிய ஒரு சொத்தை விட்டுட்டு போகிறான், ஒரு பெரிய ஒரு தொகையை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் வாரிசுகள் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் என்ற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன் தேர்டு வசியத் பண்ணு. வாரிசுகளுக்கு இல்லாமல் வலிச்சு கொடுத்துட்டுலாம் போக முடியாது. அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஷரியத் இருக்கிறதே அனுமதி கொடுக்கவில்லை. ஸோ அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கிறான், குத்திபா அலைக்கும் இதா ஹதரா அஹதகுமுல் மௌத் இன் தரக்க ஹைரன், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மரணம் உங்களில் ஒருவருக்கு நெருங்கிவிட்டால், அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால், அல் வசிய்யத்து லில் வாலிதைன் வல் அக்ரபீன பில் மாரூஃப், பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு முறைப்படிக்கு அவர் மரண சாசனம் செய்வது, வசியத்து செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மாரூஃப் மீன் என்னது? மாரூஃப் முறைப்படிக்கு. அந்த மாரூஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாஃப்ட்னஸ், மிருது, அதே மாதிரி முறைப்படி, இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் மாரூஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வரும். ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, வசியத்து எல்லாரும் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாயிஸான முறையில் வசியத் செய்யணும், ஜாயிஸ் இல்லாத முறையில் வசியத்து செய்யக்கூடாது. ஜாயிஸ் இல்லாத முறைன்னு சொன்னால் என்னது? நான் திரும்ப அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் தேர்டு தான் ஜாயிஸ். ஒன் தேர்டை தாண்டி நீங்கள் வசியத்து, அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை, உனக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன்டா இருறா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொத்தை ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் மதரசாவுக்கு எழுதி வைக்கிறாரு, போய் பள்ளியாசலுக்கு எழுதி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது கூடுமா? ஜாயிஸா அப்படின்னா ஜாயிஸு கிடையாது. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும் யா, உன் பிள்ளைக்கும் உனக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. ஆனால் ஷரியத்து
அவனுக்குன்னு சொல்லி ஒரு உரிமை அவனுக்கு கொடுக்குது. அந்த உரிமை பிரகாரம் தான் அதுக்கு அவனுக்கு சொத்து கிடைக்கும். 1/3 தான் வந்து வசியத்து செய்யலாம். உன்னுடைய சொத்துங்கிறதுனால உனக்கு ஒரு 1/3 உரிமை கொடுக்கப்படுது. நீ யாருக்கு வேணால் கொடு, வசியத்தின் மூலமாக கொடு. அதுதான் ஜாயிஸ். 1/3 தான் வசியத்து ஜாயிஸ். 1/3 தாண்டி ஒருத்தன் இது மாதிரி பண்ணுறான் வசியத்து அப்படின்னா அது ஜாயிஸ் இல்லை. ஏன்னா வாரிசுகளை நஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் சொத்துக்களை, ப்ராப்பர்ட்டிகளை அதை வந்து இஸ்ராஃப் செய்வது, வீணடிப்பது, சும்மா நாச்சுக்கு அதை எங்கேயாவது வீணாக போகிற மாதிரி வேலையை பார்த்து விடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது வந்து தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் ஒன்று இருக்குது. அந்த ரிவாயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன். எனக்கு வாரிசுன்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான், வேறு யாரும் எனக்கு வாரிசு கிடையாது. ஒரே ஒரு பெண் பிள்ளை எனக்கு இருக்குது, அவ்வளோதான். எனக்கு நிறைய சொத்து கிடக்குது. நான் வந்து எனக்கு அனுமதி கொடுங்க, என்னுடைய சொத்தில் 2/3 நான் வந்து வசியத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2/3 வசியத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, 2/3 பண்ணலை, நான் ஹாஃப் பண்ணுறேன், என்னுடைய சொத்தில் பாதி சொத்தை நான் வந்து வசியத்து பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டார். அப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. அதுவும் செய்யக்கூடாதியா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா, யா ரசூலுல்லாஹ், அப்போ நான் 1/3 பண்ணுறேன் வசியத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1/3 ஜாஸ்தி தான், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள், 1/3 ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ விருப்பப்படுறதுனால நீ 1/3 வசியத்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்கள். அவர்களை நீங்கள் ஏழைகளாகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாகவும் அவர்களை விட்டு செல்வதை காட்டிலும் உங்கள் வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பில்லினராக நீ இருந்தாலும் சரி, மொத்த சொத்தையும் வசியத்து செய்ய முடியாது, 2/3 வசியத்து செய்ய முடியாது, ஹாஃபும் வசியத்து செய்ய முடியாது. ஜாயிஸ் எவ்வளோனா 1/3 மட்டும்தான். அதைத்தான் நான் திருப்பி நான் அழுத்தி சொல்கிறேன். 1/3 மட்டும்தான் வந்து வசியத்து பண்ண முடியும். வாரிசுங்களை சில குடும்பங்களில் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இவங்களுக்குள்ளார சண்டை இருக்கும், அத்தாவுக்கும் மகனுக்கும். அவனுக்கு சல்லி பைசா கொடுக்கக்கூடாது. சில பெற்றவங்கெல்லாம் என்னான்னு சொன்னால் அவங்க சொத்தை பிரித்தே கொடுக்கறதில்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரித்து கொடுத்தா இவங்க நம்மளை அப்போ அவ்வளோதான் அம்போன்னு விட்டுருவானுங்க, மௌத்துக்கு அப்புறம் மேலே தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்காம இருப்பாங்க. பிரித்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிள்ளைங்க ஏடிக்கு போட்டி வேலை பார்ப்பானுங்க. பார்த்தா உடனே இவன் உனக்கு சல்லி பைசா இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டகா மண்டகா வேலையெல்லாம் வந்து பெத்தவன் பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறானுங்க. இப்போ ஷரியத்து என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் 1/3 மட்டும்தான் ஜாயிஸு மற்றவனுக்கு வசியத்து பண்ணுறதுக்கு. பிள்ளைங்களை நீ வந்து ஒன்றும் இல்லாத ஆண்டி பயலாக பிச்சைக்கார பயலாலாம் விட்டுட்டு போகக்கூடாது, அவனை செல்வந்தனாக விட்டுட்டு போகணும் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதுதான் 1/3 மேலே வசியத்து பண்ணுறது கூடாது. இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.